தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். கடந்த 5 வருடங்களாக நாம் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய எழுச்சி பேரவையினுடைய அஞ்சல் பயிற்சி முகாமினை இந்த ஆண்டும் தொடர்ந்து நடத்த இருக்கின்றோம். முதலாவதாக அஞ்சல் எழுத்தர் தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள் இன்று துவங்க இருக்கின்றன. உங்கள் அனைவருக்குமே தெரியும், இது ஒரு சேவை அடிப்படையிலே ஒரு டீமாக, ஒரு குடும்பமாக நாங்கள் அனைவரும் இணைந்து உங்களுக்காக கடந்த 5 வருடங்களாக உழைத்து வருகிறோம் என்பது பல மூத்த தோழர் தோழியர்களுக்கு நிச்சயமாக தெரியும். புதிதாக இன்றைய வகுப்பில் இணைந்துள்ளவர்களுக்கு இந்த செய்தி ஒருவேளை புதிய செய்தியாக இருக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய முழுமையான நோக்கமெல்லாம் நீங்கள் எல்லாம் விரைவிலே அஞ்சலகத்திலே எழுத்தராக பணியமர்ந்து பணியாற்றிட வேண்டும். அஞ்சலகத்திலே சேவை புரிவதை ஒரு தவமாக கருதி நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வகுப்பினை நடத்தி கொண்டு வருகின்றோம். பல தோழர்கள் தோழியர்கள் இந்த வகுப்பினால் பயன்பெற்று கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இந்த வகுப்புகள் அமைந்திருக்கின்றன என்பதை அவர்களுடைய மனதார சொல்லி பல பேர் ஒவ்வொரு அலுவலகத்திலும் தமிழகம் முழுவதும் பறந்து கிடக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேரானந்தம் என்பதற்கு ஈடு என இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அத்தனை சிறப்புமே இந்த டியூட்டர் குழுவிற்குத்தான் உண்டு. இந்த பயிற்சியாளர்கள் உங்களுக்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேரம், அவர்களுடைய உழைப்பு, இவர்கள் தான் இந்த பயிற்சி வகுப்பினுடைய மூலதனம். நிச்சயமாக இந்த ஆண்டும் நாம் நடத்தக்கூடிய இந்த வகுப்பானது உங்களுக்கு பயனளிக்கும் என்று முழுமையாக நம்புகின்றேன். இன்றைய வகுப்பினை, நம்முடைய முதல் வகுப்பினை திருமதி கிருத்திகா அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த வகுப்பினை துவங்குவதற்கு முன்னால் இந்த வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் ஏ கேசவன், நம்முடைய பயிற்சி முகாமினுடைய தலைமை பயிற்சியாளர் மற்றும் அனைத்திந்திய அஞ்சல் 3 சங்கத்தினுடைய அனைத்திந்திய உதவி பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த வகுப்பினை துவக்கி வைத்து தற்பொழுது உங்கள் முன்னால் அவருடைய சிறிய அறிமுக உரையை வழங்கிடுவார்கள். தோழர் கேசவன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. நாம இங்கே காஞ்சிபுரத்துல நாங்கள் நேரடியாக நடத்துறோம். இது இந்த இடத்துல நம்ம ஆன்லைன்ல நடத்திட்டு இருக்கோம். உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களால நிச்சயமா முடியல. அதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு இருக்கிற வேலைப்பளு காரணமாக ஒவ்வொருவரும் அவர்களுடைய பணியில ரொம்ப ஹெக்டிக்கா சிக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல இப்ப அவரு ஒவ்வொரு தடவையும் அவர் உங்களுக்கு முன்னாடியே இந்த இது வந்த உடனே கேலண்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்த உடனே எங்களை எச்சரிக்க ஆரம்பிச்சுடுவாரு. நாங்களும் இப்ப பண்ணிடலாம், அப்ப பண்ணிடலாம். நான் பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆக்சுவலா. ஏன்னா முடியல அப்படின்னு. இல்ல, வந்துடுச்சு, நீங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, அவங்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு வாங்க. லாஸ்ட் டைமே சஃபர்ட் எல்லாம் உண்மையை சொல்லணும்னா முடிக்கிறது மட்டும் இல்ல, இப்ப ஒவ்வொருத்தரையும் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கவுங்க ஒரு வேலையில இருக்காங்க, அவங்க கிட்ட கெஞ்சி வரவழைக்கிறதா இருக்கு. அதனால இவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலே இந்த பயிற்சி வகுப்பை நாங்க நடத்துறோம் அப்படின்றதுனால இதை நான் பெருமைக்காக சொல்ல வரல. இது ஏதோ பெருமைக்காக விளம்பரத்துக்காக இல்லை. நீங்க ஒரு இதை ஒரு உண்மையான ஒரு ரெசிப்ரோகேட் பண்ணாதான் இது இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப கூகுள் மீட்ல இப்ப 100ல இருந்து 150 பேர் வரைக்கும் இதை அக்செப்ட் பண்ணுதுன்னா அந்த 100 பேர் 150 பேரை நீங்க வந்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா பணம் கட்டியிருக்காரு. இப்ப நேற்று தான் 10ஆம் தேதி 12ஆம் தேதி தான் இதை ரெனியூவல் பண்ணாரு. கூகுள் மீட்டுக்கு பணம் கட்டினாதான் நிறைய பேர் அட்மிட் பண்ணோம். அந்த அவர்ஸ் எக்ஸஸா வரும், இல்லைன்னா கட் ஆயிடும். இவ்வளோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவல்ல ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி பண்றதுனால
நீங்க எல்லாரும் வந்து ஒரு முனைப்பா அட்லீஸ்ட் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ண பிறகு அதுக்கப்புறம் படிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா எழுத்த தேர்வுல நடக்காத காரியம். அது நீங்க வேற ஏதாவது பயிற்சி வகுப்புல படிச்சுட்டு கூட இங்க வந்து படிப்பீங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் அதாவது வந்து தேர்வுக்கான கால இது வந்து வந்த பிறகு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு படிக்கலான்றது நிச்சயமா எழுத்த தேர்வுல கை கொடுக்காது. அட்லீஸ்ட் வந்து அந்த அளவுலயாவது இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கிற 15ஆம் தேதி ஜனவரினா உங்களுக்கு வந்து ஒரு சஃபிஷியண்டா ஒரு 4 மாத அளவுக்காவது கால அளவு இருக்கு. 45 நாள் தான் நோட்டிபிகேஷன் டைம். உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி 4 டைம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது டைம். அதனால இதை வந்து முழுமையா பயன்படுத்தி பயிற்சி வகுப்புல இருக்கின்ற அந்த அந்த டாபிக்கை வந்து நல்லா கருத்து ஊற்றி படிச்சு போன தடவை மாதிரியே வந்து கொஸ்டின் ஆன்சர் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் படிங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. சைமல்டேனியஸா வந்து நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்து படிங்க. அதனால வந்து இப்போ கடந்த தேர்விற்கும் இந்த தேர்விற்கும் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால இலாக்காவுடைய விதிமுறைகள்லையும் அந்த ஆபரேஷனல் ப்ரொசீஜர்ஸ்லையும் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து டேக்கன் பிளேஸ். அதனால வந்து நீங்க இந்த தேர்வு கொஞ்சம் அந்த வகையில வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வு தான். அதனால நீங்க எல்லாரும் வந்து நல்லா படிங்க. உங்களுடைய கடமை வந்து 2 தான். ஆன் டைம் வரணும். 7 மணினா 7 மணிக்கு நீங்க அட்டன் பண்ணிடணும். 7 மணியா 7:30 மணியா இன்னைக்கு எப்படி டைமிங் கிளாஸ் போடுறாரோ அந்த டைமிங் அட்டன் பண்ணுங்க. நான் படிச்சு முடிச்சு அன்னைக்கு நடந்து முடிச்சதை ஒரு தடவை வாசிங்க. அப்புறம் நீங்க கொஞ்சம் புக்ஸ் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா அதை ரெஃபர் பண்ணுங்க. பேரவை பயிற்சி வகுப்பு புத்தகமோ இல்லை வேற பயிற்சி வகுப்புல சேர்ந்து அங்கிருந்து வாங்கியிருக்கீங்க, அது அது அப்படி படிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஈஸியா வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி போகலாம். லாஸ்ட் டைம்லாம் வந்து கொஸ்டின்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல என்ன சொல்றோமோ அந்த மாதிரி அந்த ஆங்கிள் தான் வந்து இருக்கு. டஃபா தான் கேட்பாங்க, பிஏல கரெக்டா டஃபா தான் கேட்காங்க. அதனால வந்து சும்மா மேலோட்டமா வந்து திஸ் தட்டு வாசு இஸ் அப்படி படிச்சுட்டுலாம் வந்து போக முடியாது. அதனால நல்ல உழைப்பை கொடுங்க. ஒவ்வொரு வருடமும் வந்து தேர்வில் கட் ஆஃப் என்பது வந்து உயர்ந்து கொண்டே இருக்குது. அதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் தேர்வுக்கான இந்த போட்டி எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்றத. அதனால இந்த இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க வந்து தேர்வுக்கான முனைப்பு காட்டுங்க. தேர்வுக்கு இந்த வருடம் தகுதி இல்ல, அடுத்த வருஷம் தான் எங்களுக்கு தகுதி இருக்குன்றவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்துருக்குன்னா கொஞ்சம் விட்டு கொடுங்க. சரியா? இந்த வருஷம் தேர்வு இதுதான் என்னுடைய வேண்டுகோள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தேர்வு எழுதும் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்னுடைய சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. நன்றி கேசவன். நம்முடைய முதல் வகுப்பினை அறுவை தோழியர் கிருத்திகா அவர்கள் தற்பொழுது நடத்த இருக்கின்றார்கள். அனைவரும் பாடத்தை உன்னிப்பாக கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடம், நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேடம். சார், ஓகே சார். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். சோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். இந்த 2026 உங்க எல்லாருக்கும் ஒரு வெற்றியான ஒரு வருடமாக அமைக பேரவை அகாடமி மூலியமா அவர் சார்பா எங்க எல்லாருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முதல் வகுப்பை வந்து நமக்கு இன்னைக்கு கமெண்ட்ஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம பிஏ சிலபஸ்ல பேப்பர் 1ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிலபஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, இன்னைக்கு இதுல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் தான் இது. அதாவது பிஓ கைட் நம்ம பார்ட் 1. இது ஒரு மேஜரான ஒரு போர்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நம்ம பிஏஎஸ்ஏ எக்ஸாமினேஷனுடைய இந்த சிலபஸ் முதல்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்டுக்கு அப்படியே உள்ள போனா நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ முதல்ல பிஏஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த பிஓ கைட் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இருக்கு. அதாவது டெலிகிராபிக் மணி ஆர்டரை தவிர பிஓ கைட் பார்ட் 1 அப்படின்றது முழுவதுமாக பிஏஎஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கு சிலபஸாக அமைஞ்சிருக்குது. இதுவே போஸ்ட்மேன் மற்றும் எம்டிஎஸ் தேர்வு எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரண்டாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த பிஓ கைட்ல பேப்பர் 3ல ஒரு 23 கொஸ்டின்ஸ் அப்படின்றது நீங்க எதிர்பார்க்கலாம். அதாவது இங்க ஸ்கிரீன்ல இப்ப நீங்க பார்க்கக்கூடிய சிலபஸ் அப்படின்றது போஸ்ட்மேன் மற்றும் எம்டிஎஸ்க்காக இருக்கும். அதே போஸ்ட்மேன் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு பேப்பர் 2ல இன்னும் பிஓ கைட் பார்ட் 1ல டெலிவரி சம்பந்தப்பட்ட மேலும் ஒரு 5 கேள்விகள் அப்படின்றது இது வரும். சோ இதுதான் நம்மளோட பிஓ கைட் பார்ட் 1 உடைய ஒரு சிலபஸ்.
பிஏஎஸ்ஐ எக்ஸாம்க்கு என்ன, நம்மளோட போஸ்ட்மேன் எம்டிஎஸ்க்கு என்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பிஏஎஸ்ஐ எக்ஸாமினேஷன் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம இந்த பிஓ கைட் பார்ட் 1 முழுவதுமா இந்த வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய நம்ம கிளாஸஸ்ல முற்றிலுமாக நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த பிஓ கைட் பார்ட் 1 அப்படின்றது ஜென்ரலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்லேண்ட் மெயில்ஸ் பொறுத்தது, அதாவது உள்நாட்டு நம்மளுடைய மெயில்ஸ் அண்ட் அதனுடைய ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகுது. ஆனால் இப்போ நமக்கு 2024 அப்படின்றது நமக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் அப்படின்றதுல ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் அப்படின்றது நமக்கு வந்தது. ஸோ மத்திய அரசு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு புதிய அஞ்சல் சட்டமானது போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 அப்படின்றது நமக்கு வெளிவந்தது இல்லையா. சோ அந்த புதிய நம்மளுடைய போஸ்டல் ஆக்ட் அது வந்து நம்மளுடைய பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு நமக்கு வெளிவந்தது. சோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் இந்த சட்டத்தின்படியும் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட விதிமுறைகள் அல்லது ஒழுங்குமுறைகள் பிஓ ரெகுலேஷன்ஸை வச்சுதான் நம்ம இந்த பிஓ கைட் பார்ட் 1 இந்த சிலபஸை வந்து ஒப்பிட்டு இப்படிதான் நம்ம இந்த சிலபஸ் வந்து முற்றிலுமாக கொண்டு போவதற்கு நம்ம பிளான் பண்ணிருக்கோம். சோ ஆக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் அப்படின்றது என்ன, இதனுடைய முக்கியமான சிறுத்தைகள் என்ன, அடுத்ததாக இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அது நம்மளுடைய இந்த பழைய பிஓ கைட் பார்ட் 1ஓட அது என்னென்னலாம் சேஞ்சஸ் இவால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிதான் இந்த கிளாஸஸ் நம்ம கொண்டு போறதுக்காக நம்ம பிளான் பண்ணிருக்கோம். சோ இந்த சேஞ்சஸை எல்லாம் நீங்க மனசுல வச்சு கொஞ்சம் படிக்குமாறு நாங்க கேட்டுக்கிறோம். சோ முதல்ல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் அப்படின்றது எதுக்காக நமக்கு வெளிவந்தது அப்படின்னா, இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் கருத்துல கொண்டு அதே மாதிரி நிறைய சேவைகள் நமக்கு நிறைய சர்வீசஸ் அப்படின்றது நிறைய இந்த நவீனமயமாக்கப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி நவீனமயமான இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு சட்டம் வேண்டும் என்பதை கருத்துல கொண்டு நமக்கு பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டதுதான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023. சோ இந்த ஆக்ட் அப்படின்றது எப்போ நமக்கு வந்தது, எப்போ வந்து கெசட்ல வந்து நமக்கு வெளிவந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 டிசம்பர் 2023 தான் நமக்கு இது வந்தது. ஆனா இது எப்பொழுது நமக்கு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 18 ஜூன் 2024, அதாவது 17 ஜூன் 2024 உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன், கெசட் நோட்டிபிகேஷன் வந்தது. அதற்கு மறுநாள், அதாவது 18 ஜூன் 2024 இருந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் புதிய சட்டமானது அமலுக்கு வந்தது. இந்த டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மறக்காம நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த புதிய போஸ்ட் ஆஃபீஸ் சட்டமானது இதற்கு முந்தைய இருந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட், அதாவது ஐபிஓ ஆக்ட் 1898 முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டு அதற்கு மாறாக தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் அப்படின்றது வெளிவந்திருக்கு. சோ இது ஒரு முக்கியமான விஷயம். நான் முன்பு குறிப்பிட்ட மாதிரியே போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் ஏன் வந்ததற்கான நோக்கம் அப்படின்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இந்த சட்டத்தை நமக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக நமக்கு ஒரு சில விதிமுறைகள், ஒரு விரிவான விதிமுறைகள் அல்லது ஒழுங்குமுறைகள் என்பது கட்டாயமாக தேவை. சோ அப்படியாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் புதிய சட்டம் 2023 அமல்படுத்துவதற்காகவே நமக்கு டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த ஒரு விளக்கமான ஒரு விதிமுறைகள் தான் நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் 2024. இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ் ஆனது இது எப்ப எஃபெக்ட் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 16/12/2024 இது அமலுக்கு வந்தது. இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ்ல ஒரு 180 ரெகுலேஷன்ஸ் இருக்கு. 15 சாப்டர்களையும் ஒரு 5 ஷெட்யூலையும் உள்ளடக்கியது. இதுவும் இதுக்கு முந்தைய இருந்த ஐபிஓ ரூல்ஸ் 1933, அதாவது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் சட்டம் 1933 ரீப்ளேஸ் செய்து அதற்கு மாறாக நமக்கு இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ் 2024 இருக்கு. இந்த ரெகுலேஷன்ஸ், இந்த ஆக்டையும் ரெகுலேஷன்ஸையும் வைத்துதான் இந்த நம்ம சிலபஸை என்டையருமா நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ நம்ம ஆக்ட்ல ரெகுலேஷன்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம டிபார்ட்மெண்டோடைய ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப், நிர்வாக அமைப்பு, ஒரு அடிப்படையான நிர்வாக அமைப்பு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா அந்த பேசிக் பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்றத இந்த பிளான். சோ வெரி பேசிக்கான ஒரு நமக்கு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது தகவல் தொடர்பு அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இந்த தகவல் தொடர்பு அமைச்சகத்தினுடைய அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜோதிராதித்யா எம் சிந்தியா. ஓகேங்களா? இவர் தான் நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். இந்த கம்யூனிகேஷன் மினிஸ்டருக்கு ஒரு ஒரு
ஒரு துணையாக மாறாக, அதாவது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், இந்த கம்யூனிகேஷன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி. சோ இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் நம்ம கேபினெட் மினிஸ்டருக்கு வேண்டுமான எல்லா சப்போர்ட்டுகளையும் இது வந்து கொடுப்பார். சோ நம்மளுடைய ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் போஸ்ட்னுடைய செக்ரட்டரி அப்படின்றது மிஸ் வந்திதா கவுல். அண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ் யாருன்னா ஸ்ரீ ஜிதேந்திர குப்தா. சோ முக்கியமான கேபினெட் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஜி யாரு, செக்ரட்டரி போஸ்ட் யாரு அப்படின்றத இப்ப நீங்க வித் பிக்சரோட நீங்க பாத்துட்டீங்க. இப்ப மேலும் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, மேலிருந்து கீழாக இதை படிப்படியாக எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். சோ அடிப்படையாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது யாருடைய தலைமை கீழே இருக்கு, யார் இதனுடைய ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். ஸோ செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய ஹெட் யாரு. ஸோ எக்ஸாமினேஷன்ல எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா ஹூ இஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ஜெனரல், செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ எந்த வித ஒரு குழப்பமும் இல்லாம செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய தலைமை ஹெட். அதாவது சோ இப்ப உங்களுக்கு செக்ரட்டரிக்கும் டிஜி போஸ்டுக்கும் நீங்க எப்படி வித்தியாசம் அவங்களுக்கான அந்த பணிகள்ல எந்த மாதிரி வித்தியாசம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ செக்ரட்டரி போஸ்ட் அப்படிங்கிறவர் பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக பாலிசி ஃபார்முலேஷன் அந்த மாதிரி வேலைகள் அவர்களுக்காக இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு கொள்கை வகுத்தல் இது மாதிரியான பணிகள் இருக்கும். ஆனா வேற டிஜி போஸ்ட் பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக ஆபரேஷன்ஸ் தான் அவருடைய ஒர்க். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய செயல்பாடுகளை முழுவதுமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜி போஸ்ட். சோ அதான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல இப்ப பாக்குறீங்க. ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ் அப்படிங்கிறவரு நம்ம டிபார்ட்மெண்ட்னுடைய செயல்பாடுகளுக்கு முழுவதுமாக ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது அவர் தான். ஓகேங்களா, இதுதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய ஒரு உச்ச மேலாண்மையான ஒரு அமைப்பு தான் இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்ட், சுருக்கமா பிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய நான் ஏற்கனவே முன்னே குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு உச்சமான மேலாண்மை, முக்கியமான முடிவுகள், கொள்கை வகுத்தல் எல்லா விதமான இதுவுமே இங்கதான் நடக்கும். சோ இதனுடைய முக்கியமான பணி என்னது, பிளானிங் அண்ட் பாலிசி ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது திட்டமிடுதலும் கொள்கை வகுத்தலும் தான் இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டினுடைய முக்கியமான பணி. இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டினுடைய சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா அகைன் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். இப்பதான் பார்த்தோம் இல்லையா மிஸ் வந்திதா கவுல். சோ நம்மளுடைய சேர்மன் இந்த பிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டினுடைய சேர்மன் யாரு, செக்ரட்டரி தான். அண்ட் இந்த பிஎஸ்பிக்கு செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்காரு. சோ அவர் வந்து எந்த ரேங்க்ல இருப்பாருன்னா டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ரேங்க்ல இருப்பாரு. இந்த போர்டுக்கு தேவையான எல்லா விதமான அசிஸ்டன்ஸ், எல்லா விதமான ஹெல்ப்புமே வந்து இவர் தான் பண்ணி கொடுப்பாரு. இது போக இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுக்கு என்று ஒரு 3 பெர்மனன்ட் இன்வைட்டிஸ் இருக்காங்க, அதாவது நிரந்தர அழைப்பாளர்கள் இருக்காங்க. அது யாருன்னா நம்மளுடைய டிஜி போஸ்ட், அதுக்கப்புறம் அடிஷனல் டிஜி கோஆர்டினேஷன் மற்றும் அடிஷனல் செக்ரட்டரி மற்றும் ஃபைனான்சியல் அட்வைசர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைட்ல இருந்து ஒரு அடிஷனல் செக்ரட்டரி மற்றும் ஃபைனான்சியல் அட்வைசர். சோ இவங்க தான் இன்டர்னல் ஃபைனான்ஸ் விங் IFW அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய தலைமை வந்து இவங்க தான். சோ எந்த விதமான ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் எது நடந்தாலும் இந்த 3 பேரும் கட்டாயமாக நிரந்தரமான அழைப்பாளர்களாக இருப்பாங்க. யார் யாரு, டிஜி போஸ்ட், ஏடிஜி கோஆர்டினேஷன் அண்ட் அடிஷனல் செக்ரட்டரி அண்ட் ஃபைனான்சியல் அட்வைசர் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைட்ல இருந்து. அண்ட் ரொம்ப முக்கியம், இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டு இதுக்காக ஒரு வெவ்வேறுபட்ட டிஃப்ரெண்டான டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 7 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் 6 மெம்பர்ஸ் அப்படின்னு. சோ ஆனா இப்ப தற்போது நமக்கு 7 மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுக்கு. சோ இந்த 7 மெம்பர்ஸ் வந்து நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு குறியீடு மாதிரி நான் கிரியேட் பண்ணேன். சோ நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு பாட் ஃபிஷ் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. So P for personal management, O for operations, technology, financial services, infrastructure, service quality and marketing, and also கடைசியாக human resource and development HRD. So இந்த 7 பேரும் இப்படிதான். So ஈஸியா நீங்க பாட் ஃபிஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த 7 பேரும் டக்குன்னு வரும். P for personal, operation, technology, financial services, infrastructure, service quality, HRD, human resource development. சோ இவங்க தான் 7 மெம்பர்ஸ். சோ ஒரு சேர்மன் இருக்காரு, செக்ரட்டரி, இதுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்காங்க டிடிஜி ரேங்க்ல,
3 பெர்மனன்ட் இன்வைட்டீஸ், 7 மெம்பர்ஸ். சோ இதான் பிஎஸ்பியினுடைய கான்ஸ்டிடியூஷன். இவ்வளவுதான். இது மட்டும் இல்லாம இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்ட்ல சீஃப் ஜெனரல் மேனேஜர், அப்புறம் வந்து அதாவது பார்சல், நம்மளுடைய பார்சல் டைரக்டரேட், டிடி டைரக்டரேட், பிடி டைரக்டரேட்ல இருக்கக்கூடிய சீஃப் ஜெனரல் மேனேஜர்ஸ், டெபுட்டி டிஜிஸ், டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல், சோ இந்த மாதிரி தலைமையகத்துல நம்ம டைரக்டரேட்ல இருக்கக்கூடிய மத்த எல்லா ஆபீசர்ஸும் இந்த போர்டுக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டும் வந்து பண்ணி தருவாங்க. சோ ஆக இதுதான் நம்மளுடைய போஸ்டல் சர்வீஸ் போர்டினுடைய கான்ஸ்டிடியூஷன். இதுதான். ஓகேவா? சோ அடுத்தது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தற்போதைய நம்மளோட போஸ்டல் சர்வீஸ் போர்டினுடைய லைக் மெம்பர்ஸ் யாரு அப்படின்றத இப்ப நீங்க பாக்குறீங்க. சோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு செக்ரட்டரி இருப்பாரு டிடிஜி ரேங்க்ல அப்படின்னு. சோ டாக்டர் சச்சின் மிட்டல் அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய தற்போதைய, இது எல்லாமே இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இருந்து as on date எடுத்த டீடைல்ஸ் தான். இந்த அளவுக்கு பேர் கூட எக்ஸாமினேஷன்ல வருமா அப்படின்னா சில எக்ஸாம்ஸ்ல வந்திருக்கு. சோ எனி சேஃபர் சைட் கடைசியா ஒரு முறை வெப்சைட்டை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு இதை வந்து பாத்துக்கோங்க. நீங்க இந்தியா போஸ்ட்ல ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு போட்டீங்கனாலே அதனுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே யாரு அப்படின்றது உங்களுக்கு தனி காலமாவே வந்துடும். சோ இப்ப தற்சமயம் நம்மளுடைய செக்ரட்டரி பிஎஸ்பி டாக்டர் சச்சின் மிட்டல். அதே மாதிரி இப்போ கரண்ட் மெம்பர்ஸ் யாரு அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்கிரீன்ல நான் காமிச்சிருக்கேன். சோ பிளீஸ் கோ த்ரூ இட். நான் இதை ஒன்னொன்னும் படிச்சு காமிக்க விரும்பல. நீங்க பொறுமையா யூ டேக் யூர் டைம், வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பொறுமையா படிச்சுக்கோங்க. பட் பிரசன்ட் நம்மளுடைய மெம்பர்ஸ் அண்ட் முக்கியமான நம்மளுடைய இன்வைட்டீஸ் எல்லாருமே இவங்க தான். ஓகேவா? போஸ்டல் சர்வீஸ் போர்டுடைய இது. அடுத்ததாக இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்டல் சர்க்கிள்ஸ். சோ நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நம்மளுடைய நிர்வாகத்திற்காக வசதிக்காக வேண்டி நம்மளுடைய இந்த முழு கண்ட்ரியும் ஒரு 23 போஸ்டல் சர்க்கிள்ஸாக நமக்கு டிவைட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஒவ்வொரு சர்க்கிளினுடைய பெயர் அண்ட் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன், அதனுடைய அதிகார வரம்பு அண்ட் அதனுடைய தலைமையகம் எங்க, நேம் ஆஃப் த ஹெட் குவார்டர்ஸ், இதெல்லாமே இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இதுல நம்ம எல்லோல ஹைலைட் பண்ணிருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ்க்கு மட்டும் அதனுடைய அதிகார வரம்பு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலமோ அல்லது ஒரு மாநிலம் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு யூனிய பிரதேசம், அந்த மாதிரி கோ டெர்மினஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு யூனிட்ஸ் வந்து கையாளக்கூடிய சர்க்கிள்ஸை மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இது ரொம்ப 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 முக்கியம். இது வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இதை வந்து டைரக்டா கேட்பாங்க. சம்டைம்ஸ் இது இதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் எந்த சர்க்கிளுக்கு கீழே வரும்னு கேட்கலாம், இல்ல அதனோட ஹெட் குவார்டர்ஸ் எதுன்னு கேட்கலாம். பட் சம்டைம்ஸ் இன்னும் கொஞ்சம் டஃபரா பண்ணும் அப்படின்னா மேட்ச் மாதிரி கேட்கலாம். இந்த சர்க்கிள் இந்த ஹெட் குவார்டர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இது கொஞ்சம் முக்கியமா கேட்கலாம். இல்லைன்னா இது வந்து ஒரு சென்டென்ஸ், இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா, எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் இன்கரெக்ட் அப்படின்னு இதுல ஒரு சில சர்க்கிள்ஸை கரெக்டா போட்டு ஒண்ணு மட்டும் தப்பா போட்டு இந்த மாதிரி கேட்கலாம். ஆக இந்த 23 சர்க்கிள்ஸ் அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் மற்றும் ஹெட் குவார்டர்ஸ் தரவா இருந்தா மட்டும்தான் இது சம்பந்தமா எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்க தரவா எழுதிடலாம். சோ ஸ்கிரீன்ல இப்ப நீங்க பாக்குறது ஒவ்வொரு சர்க்கிள்னுடைய இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் அடுத்து இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட்ஸ் வந்து கையாளக்கூடிய சர்க்கிள்ஸ் அப்படின்னு. சோ அந்த சர்க்கிள்ஸ்னுடைய ஒரு எந்த இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷனா இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு குவிக்கான ஒரு டிப் மாதிரி தான் இந்த டேபிள் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கோம். சோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு குஜராத் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, டாமன் டையூ, தாத்ரா, நாகர் ஹாவேலி. சோ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டிஎன்டி, சோ நம்ம மொபைல் எல்லாம் டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு மோட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ குஜராத்னா டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு. அப்போ அந்த டாமன் டையூ, உங்களுக்கு வந்து நாகர் ஹாவேலி, அதுக்கப்புறம் வந்து டாமன் டையூ, தாத்ரா, நாகர் ஹாவேலி இது வந்துடும். அடுத்தது கேரளா சர்க்கிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள், அந்த பேர்லயே வந்துடும். கேரளா ஸ்டேட் மட்டும் இல்லாம நம்மளோட யூனியன் டெரிட்டரி ஆஃப் லக்ஷதீப்பும் இதுக்குள்ள வந்து நமக்கு வந்துடும். சோ முதல் 2 லெட்டர் கடைசி 2 ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அடுத்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா சர்க்கிள். சோ மகா அப்படின்னு வர்றதுனால நீங்க வந்து மகாத்மா காந்தி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி, எம் ஃபார் மகாராஷ்டிரா, ஜி ஃபார் கோவா. இப்படி நார்த் ஈஸ்ட் சர்க்கிள் இருக்கிறதுலே ஒரு பெரிய சர்க்கிள், ஒரு 6 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை உள்ளடக்கிய ஒரு சர்க்கிள் அது. அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 யூனிட்ஸ் வந்து இருக்கும். ஏடிஎம் நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ ஏடிஎம்ல ஒரு எம்முக்கு பதிலா 3 எம் வரும், பட் அதுக்கு அடுத்து ஒரு எண்ணும் வந்துடும். அதனால இந்த அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், கடைசியா நாகாலாந்து. சோ இதான் நார்த் ஈஸ்ட் சர்க்கிள். அடுத்தது பஞ்சாப் சர்க்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேர்ல இருக்கு பஞ்சாப் சர்க்கிள், பிசி வந்துருது. சோ பஞ்சாபும் சண்டிகரும் வந்துடும். தமிழ்நாடும் ரொம்ப ஈஸி, நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி பக்கத்துல வந்துடும். அண்ட் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்வான், அன்னப்பறவை ஞாபகம் வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு அதுல என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா சிக்கிம்,
உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார், இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். சோ இதுதான் நம்மளுடைய போஸ்டல் சர்க்கிள்ஸோடைய ஒரு ஷார்ட் ஜிஸ்ட் தான். 23 சர்க்கிள்ஸ் என்ன, எப்படி, இது வந்து கோ டெர்மினஸா இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸையும் ஒரு குவிக்கான ஒரு ரீகேப் வந்து பார்த்துட்டோம். அடுத்து இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுதான் நம்மளுடைய ஆர்கனைசேஷனல் சார்ட். சோ இப்ப நம்ம இவ்வளவு தூரம் சொன்னோம் இல்லையா, நம்மளோட மினிஸ்டர் கீழே, கம்யூனிகேஷன் மினிஸ்டர் கீழே வரும்னு, அதை வந்து அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக்சரா வந்து உங்களுக்கு டெபிக்ட் பண்ணிருக்கிறது தான் இந்த ஸ்கிரீன். ஓகேங்களா? சோ இதுதான் பிக்சராவே அப்படியே டெபிக்ட் ஆயிருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் இருப்பாரு, அது கீழே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இருப்பாரு, அதுக்கு கீழே நம்மளோட செக்ரட்டரி, நான் சொன்னேன் இல்லையா செக்ரட்டரி போஸ்ட் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் வந்து பாலிசிஸ் ஃபுல்லாவே அவர் பார்த்துப்பாரு. இந்த பக்கம் டைரக்டர் ஜெனரல் வந்து முழுவதுமாகவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் செயல்பாடுகள்ல இருப்பாரு. சோ இதற்கு கீழே இந்த நான் சொன்ன இந்த 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு கீழே நிறைய டெபுட்டி டைரக்டர் ஜெனரல்ஸ், இப்படியாக இந்த ரேங்க் வந்து மேலிருந்து கீழாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஒரே ஒரு செகண்ட் லைன்ல ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ என்னோட ஸ்கிரீன் கொஞ்சம் இன்னும் கிளியரா நான் காமிக்கிறதுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த ஆர்கனைசேஷன் சார்ட்ல நான் சொன்ன அத்தனையுமே இப்போ வந்து ரிப்பீட் ஆகும். நான் சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வருவாரு, ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வருவாங்க. நம்ம சொன்ன இந்த 7 மெம்பர்ஸ், நம்ம பாட்ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 7 மெம்பர்ஸும் இப்போ நான் பாக்ஸ் பண்ணிருக்கிற இந்த இடத்துல இருப்பாங்க. அண்ட் இதுக்கு கீழே நிறைய டெபுட்டி டைரக்டர் ஜெனரல்ஸ் இவங்க எல்லாமே வந்து இருப்பாங்க. சோ இதான் ஒரு பேசிக்கான ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து இருக்கும். பட் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற இந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே கூட கொஞ்சம் ரொம்ப டீடைல்டா இருக்கும். அதாவது எந்த யூனிட்டுக்கு கீழே எந்த யூனிட் அப்படின்றது ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்டுக்கான ஆர்கனைசேஷனல் ஹையரார்கி தான் இது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதுக்கு கீழே நமக்கு ஒரு போஸ்டல் டைரக்டரேட் ஒன்று இருக்கும், நம்மளுடைய இயக்குநரகம். அதற்கு கீழே இந்த நம்ம போஸ்டல் சர்வீஸ் போர்டினுடைய அந்த 7 மெம்பர்ஸ் வந்து வருவாங்க. சோ இந்த டைரக்டரேட்னுடைய நேரடி கண்ட்ரோல்ல எந்தெந்த யூனிட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத ஒரு சிங்கிள் லைன்ல நீங்க பாத்துடலாம். சோ அது வந்து நம்ம பின்னாடி ஸ்லைட்லயும் பார்க்க போறோம். அதாவது இப்பயே காமிச்சிடறேன். ஏபிஎஸ் வரும், சிபிடி வரும், நம்மளுடைய சென்ட்ரல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. போஸ்டல் சர்க்கிள்ஸ் நம்ம 23 வரும். அப்புறம் ஒரு 3 டைரக்டரேட் வரும், பிஎல்ஐ, பிடி, பார்சல் டைரக்டரேட் வரும். இது போக நம்மளுடைய ரக்கன்பா ட்ரைனிங், நம்மளுடைய உங்களோட ரக்கன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள்க்கு கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஜியன்ஸ் வரும். 3 தான். போஸ்டல் ரீஜியன்ஸ் வரும், சர்க்கிள் ஸ்டாம்ப் டிபோர்ட் வரும், அதுக்கப்புறம் ஆர்எல்ஓ என்று சொல்லக்கூடிய ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் வரும். அண்ட் அதே போல இந்த ரீஜியனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ் வரும், போஸ்டல் டிவிஷன்ஸ் அல்லது ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸ் வரும், ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸஸ் வரும், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் வரும், பிஎஸ்டி சிஎஸ்டின்னு சொல்றோம் இல்லையா அந்த பிஎஸ்டி வரும், அதுக்கப்புறம் எம்எம்எஸ் என்று சொல்லக்கூடிய மெயில் மோட்டார் சர்வீஸ் வரும். அண்ட் அந்த டிவிஷன்ஸ்க்கு கீழே சப் டிவிஷன்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு வந்து வரிசையா வரும். சோ இது நம்மளுடைய ஃபங்க்ஷனல் யூனிட்டுக்கான ஒரு ஆர்கனைசேஷனல் ஹையரார்கி தான். அடுத்து இப்ப நீங்க பார்க்க போற ஸ்கிரீன்ல கடைசியாக நமக்கு வெளிவந்த இந்தியா போஸ்ட்னுடைய நம்மளுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆனுவல் பட்ஜெட் ரிப்போர்ட். ஓகேங்களா? 24-25ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு நியூமெரிக்கல் ஃபிகர். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் டீடைல்ஸ் இருக்கும், நம்மளுக்கு எத்தனை போஸ்டல் சர்க்கிள்ஸ் இருக்கு, எத்தனை ரீஜியன்ஸ் இருக்கு, டிவிஷன்ஸ் இருக்கு, சிஎஸ்டி எத்தனை, அந்த மாதிரி ஒரு ஜெனரலான ஒரு நியூமெரிக்கல் ஃபிகர்ஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னா எத்தனை நைட் போஸ்ட் ஆஃபீஸஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்கியான வித்தியாசமான இந்த டீடைல்ஸ் எல்லாம் மட்டும் கவுண்ட் மட்டும் பாத்துக்கோங்க. ரொம்ப அதிகமான நம்பர்ஸை விட இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் லைக் எத்தனை நைட் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ், எத்தனை வந்து போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான சின்ன சின்ன டீடைல்ஸ் மட்டும் இது நம்மளுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டோட கடைசி நியூமெரிக்கல் டேட்டா இங்க இருக்கு. சோ இது வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, மே எக்ஸாம்ல மேபி வரலாம். அடுத்தது நான் இப்ப இதையே காமிச்சிட்டேன், எல்லாமே காமிச்சிட்டேன் உங்களுக்கு, அதனுடைய பிக்சர்ல காமிச்சிட்டேன். ஈவன் தோ நம்மளோட டைரக்டரேட்டுக்கு கீழே வரக்கூடிய யூனிட்ஸ் ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். 3 டைரக்டரேட் வந்துடும், பார்சல், பிடி, பிஎல்ஐ இல்லையா, உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த 3 டைரக்டரேட் வந்துடும். டைரக்டரேட்னுடைய கண்ட்ரோல். இது எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா இந்த யூனிட்டை கொடுத்து இது எதனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்கலாம். இப்ப இந்த ஆர்கனைசேஷனல் ஹையரார்கி முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் மாறி இருக்கு. முன்னாடி சர்க்கிளோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்த ஒரு சில விஷயம் இப்போ ரீஜனுக்கு கீழே வருது. அதனால இந்த இப்போ பிரசன்ட் இருக்கக்கூடிய இந்த செட்டப் படி இதை நீங்க ஞாபகம் வச்சு பாத்துக்கோங்க. சோ டைரக்டரேட் கண்ட்ரோல் கீழே ஒரு 3 டைரக்டரேட் வரும், ஏபிஎஸ் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ், சிபிடி, ரக்கன்பா அண்ட் நம்மளுடைய 23 சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா?
ஸோ அடுத்தது நம்மளுடைய சர்க்கிள்ஸ்க்கு கீழே 3 ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. நம்மளுடைய ரீஜியன்ஸ் வரும். சர்க்கிள்னு வரதுனாலயே சர்க்கிள் ஸ்டாம்ப் டிபோர்ட் வருது. RLO ஒரு சர்க்கிள்க்கு ஒரு RLO தான், அதனால கட்டாயமா RLO வந்தது. ரீஜியன்ஸ்க்கு கீழே நான் சொன்ன மாதிரி மற்ற எல்லா மேஜர் யூனிட்ஸுமே லைக் அது போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ், போஸ்டல் RMS டிவிஷன்ஸ், GPO என்று சொல்லக்கூடிய ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், நம்மளுடைய போஸ்டல் ஸ்டோர் டிபோர்ட், MMS, இது எல்லாமே மேக்ஸிமம் ரீஜனோட கண்ட்ரோல்ல தான் வருது. இதுதான் உங்களுக்கு. அதுக்கு ரீஜனுக்கு கீழே டிவிஷன், சப் டிவிஷன், ஹெட் ஆஃபீஸ், சப் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ், இப்படியாக இந்த ஹையரார்கி அப்படின்றது மேலிருந்து கீழாக வரும். ஸோ இப்போ இந்த நம்ம பார்த்த இந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ்ல ஒரு சில முக்கியமான ஃபங்க்ஷனல் யூனிட்ஸை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் நிறைய தடவை நம்ம பார்த்தாச்சு. பட் இது இருந்தாலும் நீங்க இப்போ எக்ஸாமுக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுனால ஒரு குவிக்கா இது ஒரு ரீகேப் மாதிரி நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. அதன் வரிசையில நம்ம பார்க்க போற முதல் யூனிட் என்னன்னு ஒரு முக்கியமான யூனிட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. அதற்கு பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது நம்மளுடைய பாதுகாப்பு பணியாளர்கள் அவர்களுடைய அஞ்சல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒரு யூனிட் தான் இந்த APS என்று சொல்லக்கூடிய ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். அண்ட் இந்த APS உடைய ஹெட் குவார்டர்ஸ் ஆனது சேனா டாக் பவன் நியூ டெல்லியில அமைக்கப்பட்டிருக்கு. இந்த APS ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ADG APS, அடிஷனல் DG APS. இவருடைய ரேங்க் எதற்கு ஈக்குவல் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ்ல நமக்கு மேஜர் ஜெனரலுக்கு ஈக்குவலான ரேங்க் வந்து இந்த ADG APSக்கு இருக்கும். இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸ்க்கு இந்த பேஸ் சர்க்கிள் என்று சொல்லக்கூடிய இந்த APSக்கு 2 சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆபீசர்ஸ் இருக்கு. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 CBPO, இது இன்னொரு விதமா 56 APO அப்படின்னு கூப்பிடுவோம். அது எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னா டெல்லியில இருக்கு. அண்ட் 2 CBPO, அதாவது 99 APO, அது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கொல்கட்டால இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து நீங்க வந்து இது வந்து அசெண்டிங் ஆர்டர்லயே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து வரிசையா தான் இருக்கும். 1க்கு அப்புறம் 2 வருதா, அதனால 56க்கு அப்புறம் தான் 99 வரும். இதுவும் வரிசையா தான் வரும். அதே மாதிரி இந்த DK, அதாவது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அல்பபெட்ஸ்ல நமக்கு Dக்கு அப்புறம் தானே K வரும். சோ இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வரிசையா கீழிருந்து மேல் அப்படிதான் உங்களுக்கு போகுது. அதனால இந்த 1 CBPOன்றது டெல்லியா கொல்கட்டாவான்னு எந்த குழப்பமும் வேணாம். வரிசைப்படி 1னா D தான் வரும் ஃபர்ஸ்ட், டெல்லி. அதே மாதிரி 2 CBPOனா கொல்கட்டா தான். APO கேட்டாலும் 56க்கு அப்புறம் தான் 99 வரும். சோ இந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷன் இல்லாம இதை ரொம்ப கிளியரா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த APS ட்ரைனிங் சென்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா சர்க்கிள்ல இருக்கக்கூடிய காம்டி அப்படிங்கிற இந்த இடத்துல இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸ்னுடைய ட்ரைனிங் சென்டர் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த பார்த்த இந்த டெல்லி மற்றும் கொல்கட்டா CO அப்படிங்கிறது இந்த ஆர்மி போஸ்டல் ஆஃபீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி இது வந்து திகழும். இது இந்த ஹெட் ஆஃபீஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய இந்த CBPO அப்படின்றதுக்கு கீழே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் கிட்ட உங்களுக்கு ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கு. அந்த ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போஸ்டல் இருக்கக்கூடிய ஒரு சப் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா உங்களுக்கு இருக்கும். அந்த கடைசியா நம்மளோட ஆர்மி போஸ்டல் சர்வீசஸ்க்கான இந்த ஸ்டாஃப் அப்படிங்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றது எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னா 75% நம்மளோட APS ஸ்டாஃப் வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல இருந்து டெபுடேஷன் அடிப்படையில் எடுக்கிறாங்க. அண்ட் மீதம் இருக்கக்கூடிய 25% பேரை மட்டும் ஆர்மி வந்து உங்களுக்கு டைரக்டாவே ரெக்ரூட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இதான் நம்ம ஆர்மி போஸ்டல் சர்வீஸ்னுடைய முக்கியமான சிரத்தைகள். இது மட்டும்தான். அடுத்து இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஒரு ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட். அதுதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா CEPT. இந்த CEPT விரிவாக்கம், அதாவது அப்ரிவியேஷனையே நிறைய 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 கேள்வித்தாளர்ல கேட்டிருக்காங்க. அதனால மீண்டும் ஒரு முறை CEPT விரிவாக்கம் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி ஃபார் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல. ஆனா மறக்காம நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த CEPT விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய தொழில்நுட்ப தேவைகளுக்காக இயற்றப்பட்டதுதான் இந்த CEPT. அண்ட் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ், அதாவது தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நசர்பாத், மைசூர்ல உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இது எல்லா விதமான நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தான் இருக்கக்கூடிய CEPT. அண்ட் இதுல நிறைய CEPT நிறைய இடத்துல இருக்கு. ஒவ்வொரு CEPTயும் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்யும். அது என்னன்னு ஒரு குவிக்கா பாத்துடலாம். சென்னையில இருக்கக்கூடிய CEPT பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி நமக்கு CSI அப்படின்னு இருந்தது இல்லையா, CSI மைக்ரேஷனும் டெலிவரி அந்த சம்பந்தப்பட்ட அதெல்லாம் பார்க்கும். ஆனா இன்னைக்கெல்லாம் CSIக்கே கிடையாது, உங்களுக்கு SAPன்றது கிடையாது, APT தான். சோ அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் APT சம்பந்தப்பட்ட அந்த பணிகளை தான் உங்களுக்கு பெரும்பாலும் செய்யும்.
அடுத்தது சிபிடி ஹைதராபாத் வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக ஜிடிஎஸ் ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட். நமக்கு இந்த கம்ப்ளீட்டான அந்த ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட், அந்த ஆன்லைன் ரூல் 3 டிரான்ஸ்பர்ஸ், இந்த சம்பந்தப்பட்ட ஜிடிஎஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ஆன்லைன் இதுவுமே ஹேண்டில் பண்றது ஹைதராபாத்ல இருக்க சிபிடி தான். அண்ட் ஆல்சோ இந்த திருப்பதி தேவஸ்தானுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட், இ ஷாப்பிங் சொல்லக்கூடிய ஆன்லைன்ல நம்ம போஸ்டல் ஸ்டேஷனரிஸ் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய அதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவது சிபிடி ஹைதராபாத். அண்ட் பெங்களூர்ல இருக்கக்கூடிய சிபிடி பாத்தீங்கன்னா ஏஎம்எல் என்று சொல்லக்கூடிய ஆன்டி மணி லாண்டரிங். நம்ம எஸ்பில இது ரொம்ப டெப்தா பார்ப்போம். அதாவது சேவிங்ஸ் பேங்க் மெயினா நீங்க பெங்களூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சேவிங்ஸ் பேங்க் சம்பந்தப்பட்ட இந்த ஆன்டி மணி லாண்டரிங், அப்புறம் ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூனிட் இதையெல்லாம் பார்த்துக் கொள்வது சிபிடி பேங்க். அண்ட் இறுதியாக நம்மளுடைய சிபிடி டெல்லி அப்படிங்கிறது ஜென்ரலான டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் உங்களோட சிபிடி டெல்லி அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்ரலான டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இது வந்து கவர் பண்ணும். ஸோ இதான் திஸ் இஸ் வாட் சிபிடினுடைய ஒரு டோட்டலான ஜிஸ்ட் தான். அடுத்தது நம்ம பார்க்க போற இன்னொரு யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரக்கன்பா, அதாவது நம்மளுடைய ரஃபி அஹமத் கித்வாய் நேஷனல் போஸ்டல் அகாடமி. ஸோ இது முன்பாக இது வந்து போஸ்டல் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்னு நமக்கு குறிப்பிட்டிருந்தாங்க. அண்ட் இதை வந்து ரஃபி அஹமத் கித்வாய் ரக்கன்பா அப்படின்னு 1/11/2011 தான் இது வந்து மாற்றி புனரமைக்கப்பட்டு ரீநேம் பண்ணி இதை வச்சாங்க. சோ இது நம்மளுடைய முதல் சுதந்திர இந்தியாவினுடைய தகவல் தொடர்பு அமைச்சரின் நினைவாக வச்சதுதான் இந்த ரக்கன்பா அப்படின்ற இந்த பேரு. இது நம்மளோட யூபி சர்க்கிள்ல உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய காசியாபாத்ல இது அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ரக்கன்பாவனுடைய ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு டைரக்டர் இருப்பாரு. டைரக்டர் மட்டும் இல்லாம இதற்கு அசிஸ்ட் பண்றதுக்காக அடிஷனல் டைரக்டர்ஸ், 2 ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், ஒரு டெபுட்டி டைரக்டர்ஸ், 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல இருக்க அந்த மாதிரியான அவங்க எல்லாமே இந்த ரக்கன்பாக்கு வேணுங்கிற எல்லா விதமான அசிஸ்டன்ஸும் வந்து கொடுப்பாங்க. இந்த ரக்கன்பா ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் பார்த்துட்டோம். குறிப்பாக ஆபீசர்ஸ்க்காக ட்ரெயின் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டர் தான் இந்த ரக்கன்பா. எப்படி சிபிடியோட அப்ரிவியேஷன் ரொம்ப முக்கியமோ அதே போல இதனுடைய அப்ரிவியேஷன் ரொம்ப முக்கியம். இது போக உங்களுக்கு பிடிசி, அதாவது போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ், நான் முதல்ல காமிச்ச இந்த நியூமெரிக்கல் ஃபிகர்ல காமிச்சிருப்பேன். மொத்தம் நமக்கு இந்த ரக்கன்பா போக நமக்கு நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு 6 பிடிசிஸ் போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. சோ அதுல ஒவ்வொரு பிடிசியும் எந்த சர்க்கிள் இருக்குதுன்னா இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. சோ அசாம்ல பாத்தீங்கன்னா பிடிசி கவுஹாத்தில இருக்கு. அண்ட் பீகார் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா பிடிசி தர்பாங்கா, குஜராத்ல வடோதரால இருக்கு, கர்நாடகா மைசூர், தமிழ்நாடுல பிடிசி மதுரை, அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல சஹரான்பூர். சோ இது எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா இந்த பிடிசி நேம் கொடுத்து இது எந்த சர்க்கிள், அந்த சர்க்கிள் எந்த சர்க்கிள்ல வந்து இது கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ அதனால நமக்கு தமிழ்நாடு கர்நாடகா நமக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். மத்த 4 மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க, ஓகேவா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. நெக்ஸ்ட் இப்ப நீங்க பாக்குறது ஒரு சில போஸ்டல் யூனிட்ஸோட ஹெட்ஸ் யாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு சர்க்கிள்னுடைய ஹெட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். அடுத்தது அதற்கு கீழே இருக்கக்கூடிய ரீஜியன் மண்டலத்தினுடைய தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். அண்ட் அடுத்து நம்மளுடைய போஸ்டல் டிவிஷனோட ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐதர் சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசஸா இருக்கலாம் அல்லது சூப்பரிண்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீஸ் இருக்கலாம். அந்தந்த டிவிஷனுடைய ரேங்கை பொறுத்து போஸ்டல் டிவிஷனுடைய ஹெட் வந்து மாறுபடும். போஸ்டல் டிவிஷன் போலவே ஆர்எம்எஸ் டிவிஷன்லயும் ஒன்று சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஆக இருக்கும் அல்லது சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஆக இருக்கக்கூடும். ஆர்எம்எஸ் டிவிஷனோட ஹெட். அடுத்தது ஹெட் ஆஃப் த போஸ்டல் சப்டிவிஷன் யாருன்னு இருப்பாங்கன்னா ஒன்று இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஆக இருக்கலாம் ஐபி அல்லது அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசஸ் ஆக இருக்கலாம். இறுதியாக ஆர்எம்எஸ் சப்டிவிஷனோட ஹெட் யாரா இருக்கலாம்னா ஐஆர்எம், அதேதான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஆர்எம்எஸ் இல்லைன்னா அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ், இது ரெண்டுல யார் வேணாலும் இருக்கலாம். அந்தந்த டிவிஷன் சப்டிவிஷனோட ரேங்கை பொறுத்து இது மாறுபடும். அடுத்த யூனிட் நம்ம இந்த ஹைரார்கில பார்த்து ஒரு முக்கியமான யூனிட் பாத்தீங்கன்னா ஆர்எம்எஸ் என்று சொல்லக்கூடிய ரயில்வே மெயில் சர்வீஸ் நமக்கு பார்த்தோம் இல்லையா. சோ இந்த ஆர்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓகே, சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு யூனிட். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அஞ்சலுடைய போக்குவரத்து, நம்மளோட டிரான்ஸ்போர்டேஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன், அதை விநியோகிக்கிறது, மெயில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அதை கொண்டு போய் சேர்த்து அதை விநியோகம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த ஆர்எம்எஸ். வால்யூம் 7ல இந்த ஆர்எம்எஸ் பத்தி மட்டும் நம்ம முழுக்க பிஏ எக்ஸாம் சிலபஸ்ல முழுக்க டெப்தா பார்க்க போறோம். சோ இப்போ ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ் மட்டும் இதுல நம்ம கவர் பண்ணிடலாம். ஒரு ஆர்எம்எஸ் நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன்ல, ஓகேங்களா, ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்
ரயில்வே ஸ்டேஷன்ல அது லொக்கேட் ஆயிருக்கு, இடம் பெற்றிருக்கு அப்படின்னா அதற்கு பெயர் வந்து ஆர்எம்எஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு இடத்துல இமைக்கப்பட்டிருக்கு, சிச்சுவேட் ஆயிருக்குன்னா அதற்கு பெயர் வெறுமனே சார்ட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுவே ஒரு ஆர்எம்எஸ் ஒரு யூனிட் டிவிஷனுடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமையகத்துல இருந்ததுன்னா அதற்கு பெயர் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். அதுவே அதற்கு வெளியில இருந்ததுன்னா அதுக்கு பேரு சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். அதுவே மூவிங் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மள டிராவலிங் யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த யூனிட்டுக்கு பேரு நம்ம வந்து டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ், டிஎம்ஓ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இது வால்யூம் 7ல இன்னுமே ரொம்ப டெப்தா இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் அடுத்ததாக சிஎஸ்டி பிஎஸ்டி பார்த்தோம். அண்ட் இந்த சிஎஸ்டி சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போர்ட் பேர்லயே இருக்கு. சர்க்கிள் லெவல்ல தேவைப்படக்கூடிய இந்த ஸ்டாம்ப்ஸ், இந்த மாதிரி ஸ்டேஷனரிஸ் எல்லாமே சப்ளை பண்ணக்கூடியது. அண்ட் மற்ற ஃபார்ம்ஸ், ஸ்டேஷனரிஸ் எல்லாமே நமக்கு சப்ளை பண்றது எல்லாமே இந்த போஸ்டல் ஸ்டோர் டிப்போர்ட் தான். இப்போ சிஎஸ்டி வேறு பிஎஸ்டி வேறு கிடையாது, ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு 23 சர்க்கிள்க்கும் ஒரு பிஎஸ்டி தான் ஆக்சுவலி இருக்கணும். ஆனா இதற்கு விலக்காக மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, யூபியில மட்டும் இன்னொரு அடிஷனல் பிஎஸ்டியும் நமக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதாவது நாக்பூர், மதுரை அண்ட் அலிகார்ல நமக்கு வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? சோ இதான் சிஎஸ்டி அண்ட் பிஎஸ்டியினுடைய ஒரு ஜிஸ்ட். அண்ட் கடைசியாக உங்களுக்கு ஆர்எல்ஓ ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் நமக்கு இருக்கு. இந்த ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா செய்யப்படா முடியாத அன்டெலிவர்ட் ஆர்டிகல்ஸ், அதாவது சென்டருக்கும் நம்மளோட அனுப்புனர் பெறுநர் யாருக்குமே டெலிவரி செய்யப்பட முடியாத அந்த மாதிரி தபால்களை, இல்ல ரெஃப்யூஸ் ரெண்டு பேருமே மறுக்கும் பட்சத்துல, வேண்டாம் என்று புறக்கணிக்கும் பட்சத்துல, அந்த மாதிரி தபால்கள் எல்லாம் தான் நம்மளோட ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்ல வரும். இந்த தபால்களை பிரித்து படிக்கும் உரிமை இருக்கக்கூடிய ஒரே ஒரு யூனிட் இது மட்டும்தான். சோ இந்த ஆர்எல்ஓல இது முடிந்த வரைக்கும் இதை பட்டுவாடா செய்வதற்கான முயற்சிகள் எடுத்து, அப்படியே முடியல அப்படின்னா இதை வந்து சாதாரண அன்ரெஜிஸ்டர்ட் தபாலாக இருந்தால் 1 மாதமும், அதுவே பதிவு செய்யப்பட்ட தபால்களாக இருந்தால் அது ஒரு 3 மாதமும் வைத்திருந்து அதற்கப்புறம் ஆர்எல்ஓல அது வந்து இது வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, இது வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. சோ இதுதான் ஆர்எல்ஓ. ஆர்எல்ஓ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதனுடைய அப்ரிவியேஷன் ரொம்ப முக்கியம். ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் என்பது இதனுடைய விரிவாக்கம். ஓகேவா? சோ அடுத்து நீங்க பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் இப்ப இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கேரி பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸோட ஒரு சில டெர்மினாலஜிஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் போஸ்டல்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பெயர்லயே உங்களுக்கு வந்துருது. சோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸோ அல்லது சார்ட்டிங் ஆஃபீஸோ அல்லது நகரக்கூடிய ஒரு மூவிங் செக்ஷனோ, அது அந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸ் மற்ற பிற வெளிநாட்டோட மெயில்ஸை பரிமாறிக்கொள்ளுதோ அதற்கு பெயர் தான் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, பரிமாறிக்கிறாங்க, இதுதான் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல என்ன நடக்கும்னா நமக்கு அந்த பைகளை பரிமாறிக்கொள்வாங்க, க்ளோஸ்ட் பேக்ஸை வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தபால்களை பிரித்து அதை ஆக்சஸும் பண்ணிட்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு அனுப்பக்கூடிய எல்லா வேலைகளுமே இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல நடக்கும். இது மட்டுமல்லாது இந்த இன்டர்நேஷனல் மெயில் சம்பந்தப்பட்ட இந்த எவ்வளவு போகுது, பை போகுது வருது, இது சம்பந்தப்பட்ட எல்லா விதமான அக்கௌண்ட்ஸ், அதாவது கணக்குகள் எல்லாமே இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல கட்டாயமாக மெயின்டைன் செய்யப்படும். இது ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஆனா அடுத்து நீங்க பார்க்க போறது ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். இதோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸா இருக்கலாம், சார்ட்டிங் எதுவா வேணாலும் இருக்கலாம். இது குறிப்பா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லையிலயோ இல்ல ஒரு துறைமுகத்திலயோ இல்ல ஏர்போர்ட்லயோ இருக்கும். சோ இது இந்த டிரான்சிட் ஓய் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றிலுமாக ஒன்லி க்ளோஸ்ட் பேக்ஸ், மெயில் பேக்ஸ் மட்டும் தான் இது டீல் பண்ணும். நான் மறுபடியும் சொல்றேன், இது க்ளோஸ்ட் மெயில் பேக்ஸ் மட்டும் தான் வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அண்ட் வேற எந்த விதமான அதை உள்ள ஓபன் பண்ணி அதை ஹேண்டில் பண்ற எந்த விதமான பணிகளையும் இந்த டிரான்சிட் ஓய் அப்படிங்கிறது செய்யாது. சோ இதனுடைய முக்கியமான பணி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு சுமூகமான ஒரு கோஆர்டினேட் பண்ணி, அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி நம்ம தபால்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ற அந்த மாதிரி முக்கிய வேலைகளை, பைகளை மட்டும் பரிமாறிக்கொள்ளும் ஒரு பங்கு வகிக்கிறது இந்த டிரான்சிட் ஓய் என்று சொல்லக்கூடிய விஷயம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 11 டிரான்சிட் ஓய் அப்படிங்கிறது நமக்கு செயல்பட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபாரின் போஸ்ட் ஆபீசஸ். சோ இதுவும் ஒரு போஸ்ட் ஆபீஸோ அல்லது சார்ட்டிங் ஆபீஸோ சுங்கத்துறையால் இந்த நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பொருட்கள் அதற்கான சுங்க வரி நிர்ணயத்துக்காகவே பிரத்யேகமாக அவர்கள்
வந்து அப்பாயிண்ட் செய்யப்பட்ட ஒரு ஆஃபீஸ் தான் இந்த வந்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்மே ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். இங்கேயும் தபால்கள் பரிமாறிக்கொள்ளப்படும், எல்லாமே நடக்கும். ஆனால் நீங்கள் முக்கியமாக அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி, சுங்க வரி நிர்ணயம் என்பது இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் இது வந்து நடக்கும். ஸோ அதை வந்து சுங்க வரி நிர்ணயம் பண்றது மட்டும் இல்லாம, ஸோ அதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அதை அனுப்புறது, அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே, அதனுடைய வரம்புக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அனுப்புறது, அண்ட் அதை பத்தின அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல நடக்கும். ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட இப்ப நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது இப்ப நமக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாக்குறீங்கன்னா அப்படின்னா சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். எப்படி அந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அது மாதிரி கொஞ்சம் அதுக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் மாற்றத்தோட டிரான்சிட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருந்ததோ, அதே மாதிரி சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இதுவும் டிஸ்பேட்ச் பண்ணும், இன்டர்நேஷனல் மெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொள்ளும். ஆனால் யாரிடம்னா அதற்கென்று மேப் செய்யப்பட்ட, அதற்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தபால்களை வாங்கி தபால்களை பரிமாறிக்கொள்ளும் அந்த வேலைகளை மட்டும் நடக்கும். இது எந்தவித கண்ட்ரீஸோட எல்லாம் பண்ணாது. எக்ஸ்சேஞ்ச் வந்து மத்த பிற வெளிநாட்டோட எல்லாம் இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது. தனக்கென்று மேப் செய்யப்பட்ட அந்த அலுவலகங்களோடு மட்டும் இது வந்து தபால்களை பரிமாறிக்கொள்ளும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இங்கேயும் கஸ்டம் எக்ஸாமினேஷன் நடக்கும், சுங்க வரி நிர்ணயம் நடக்கும், அண்ட் அதற்கான அக்கௌண்டிங்கும் இங்கேயே நடக்கும். அதற்கான கணக்கு வழக்கு எல்லாமே இங்கேயும் மெயின்டைன் செய்யப்படும். சோ முக்கியமா நீங்க ஞாபகம் பண்ணிதான், சப்ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் எந்த வெளிநாட்டோடையும் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே பண்ணாது. தனக்கென்று கொடுக்கப்பட்ட ஆபீஸ்களுக்கு நடுவுல மட்டும் பண்ணும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். சோ இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 18 SFPO என்று சொல்லக்கூடிய சப்ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வெவ்வேறு சர்க்கிள்ஸ்ல இப்ப இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. ஓகேவா? அடுத்து நீங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர், அதாவது IBC அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது சார்ட்டிங் ஆஃபீஸ். இது மெயினா எதுக்காக அப்படின்னா பல்க் கஸ்டமர்ஸ், அதாவது ஏற்றுமதி செய்ய விரும்பும் இந்த இன்டர்நேஷனல் மெயிலை அனுப்பக்கூடிய இந்த பல்க் கஸ்டமர்ஸ், அவர்களுக்கு வந்து அவர்களுடைய சர்வீஸை வந்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு வேணுங்கிற அசிஸ்டன்ஸை செய்து கொடுப்பதுதான் இந்த IBC முக்கியமான பணி. சோ எப்படி நம்ம டொமஸ்டிக் மெயில், நம்மளோட இன்லேண்ட் மெயில்ஸ்ல BPC என்று சொல்லக்கூடிய பிசினஸ் போஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது பிக்கப் பண்ணி அதனுடைய ப்ராசஸ் பண்ற எல்லாமே பண்றாங்களோ, அதே வேலையை இந்த IBCயும் செய்யும். சோ இது என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி அவர்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணி அவர்களுக்கு கிட்ட இருந்து அந்த இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸை வாங்கி நேரடியாக அந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் டைரக்டா இது வந்து டிஸ்பேட்ச் வந்து கட்டி அனுப்பக்கூடிய அந்த பவர்ஸ் அப்படிங்கிறது இந்த IBCக்கு உண்டு. ஓகேங்களா? சோ இது மாதிரி ஒரு 20 IBCs வந்து நம்மளோட இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு வெவ்வேறு சர்க்கிள்ஸ்ல. அண்ட் இந்த IBCக்கு சிமிலரா அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய டாக்கர் நிர்யத் கேந்திரா, சுருக்கமா DNK அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ அவர்களோட ப்ரொமோட் பண்றதுக்காக அவர்களுக்காக வேண்டி கிரியேட் பண்ணப்பட்டதான் இந்த டாக்கர் நிர்யத் கேந்திராஸ். இவங்க இந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வேணுங்கிற எல்லா விதமான கைடன்ஸும், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் ஜென்ரேட் பண்றதுல இருந்து அவங்களுக்கான போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்றது ஜென்ரேட் பண்றதுமான பிக்கப் ஃபெசிலிட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல் கொடுக்கறதுமான எல்லா விதமான இதுவுமே டாக்கர் நிர்யத் கேந்திராஸ் அப்படிங்கிறது மெயினா பண்ணும். சோ இந்த IBCயும் டாக்கருக்கும் பெரிய வித்தியாசம், DNKக்கும் பெரிய விதமான வித்தியாசம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரிதான் இன்டர்நேஷனல் மெயில்ஸ் வந்து இப்படியாக வெவ்வேறு இடத்துல எப்படியான எந்த மாதிரியான பணிகளை செய்து என்னென்ன மாதிரி இது வந்து உருவெடுத்திருக்கு அப்படின்றதுதான் இந்த சிங்கிள் டேபிள்ல நீங்க பாப்பீங்க. இததான் நம்ம இவ்வளவு நேரமா இந்த 5 ஸ்லைடா நம்ம டீடைல்டா டெப்தா போவோம். சோ ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம், ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் பார்த்துட்டோம், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கு உண்டான வித்தியாசம் பார்த்துட்டோம், இறுதியாக IBC ஓகேங்களா, இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர் அண்ட் நம்மளுடைய டாக்கர் நிர்யத் கேந்திராஸ் பார்த்துட்டோம். சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நம்மளுடைய ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ். அடுத்ததாக இதனுடைய தொடர்ச்சியாக இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இன்னொரு முக்கியமானது. சோ இப்ப வந்து பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு புதுசாக நம்ம பாராளுமன்றத்தில் இயக்கப்பட்டு புதிய அஞ்சல் சட்டம் 2023 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த PO ஆக்ட்ல என்னெல்லாம் முக்கியமான விஷயங்களாக சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் அடுத்து இந்த செக்ஷன்ல நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ண போறோம். சோ அந்த வகையில PO ஆக்ட் 2023. சரி, நான் PO ஆக்ட்ல முக்கியமான இது பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு காமிச்சேன். இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த PO ஆக்ட் 2023ன்றது என்னையில இருந்து எஃபெக்ட் வந்ததுன்றது எனக்கு மெசேஜ்ல யாராவது டைப் பண்ணுங்க.
சோ பார்க்கலாம் நீங்க எவ்வளவு அலர்ட்டா இருக்கீங்கன்னு நம்ம பார்க்கலாம், ஷூடா இருக்கீங்கன்னு. சோ இந்த PO ஆக்ட் 2023 எப்போதுல இருந்து அமலுக்கு வந்தது அப்படின்றத எனக்கு மெசேஜ் பாக்ஸ்ல நீங்க போடலாம். எஸ் நிறைய பேர் போடுறீங்க. June 18, 2024 is the right answer. Exactly. So 17/6/24 கெசட் நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அதுக்கு மறுநாள்ல இது அமலுக்கு வந்துருச்சு. ஓகே. சோ அப்படியே PO ரெகுலேஷன் எப்பல இருந்து ஃபோர்ஸ் வந்ததுன்னு போடுங்க. சோ பார்க்கலாம். 2024 is okay. PO regulations, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் 2024 எப்போ நமக்கு அமலுக்கு வந்தது? came into force with effect from. Yes, exactly. 24/12. எஸ் நம்ம முதல் ஸ்லைட்ல பார்த்தோம். I think பார்த்தோமா? 16/12/2024. ஓகே. சோ 16/12/24 தான் நம்ம PO ரெகுலேஷன்ஸ் வந்து நமக்கு ஃபோர்ஸ்க்கு வந்தது, எஃபெக்ட்டுக்கு வந்தது. ஓகேவா? ஓகே now I will continue. ஓகே. சோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம PO ஆக்ட் 2023ல என்னெல்லாம் முக்கியமான விஷயங்களா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கு இது வந்து இந்த PO ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரலா இருக்கும், ஜென்ரலான விஷயங்கள், யாருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இதை டெப்தா நம்ம ஒவ்வொரு பார்க்க போறது நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த PO ரெகுலேஷன்ஸ்ல நம்ம ரொம்ப டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். சோ அந்த வகையில போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முதல் விஷயம், நம்ம டைரக்டர் ஜெனரலுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்றத ரொம்ப கிளியரா வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ டைரக்டர் ஜெனரல் அப்படின்றவர் வந்து தே மே மேக் ரெகுலேஷன்ஸ். அவர் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தாராளமாக ஒழுங்குமுறைகள், விதிமுறைகள் எல்லாமே அவர் வந்து ஏற்படுத்திக்கலாம். சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சட்டத்தின் விதிகளை அமல்படுத்துவதற்காக. சோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சட்டத்தின் விதிமுறைகளை அமல்படுத்துவதற்காக நம்ம டைரக்டர் ஜெனரல் போஸ்ட் என்ன பண்ணலாம், தாராளமாக அவர் அதற்கு வேணுங்கிற அந்த ரெகுலேஷன்ஸ், அதாவது விதிமுறைகள், விரிவான விதிமுறைகள், ஒழுங்குமுறைகளை வந்து அவர் தாராளமாக ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது, இந்த நான் சொன்ன மாதிரி சேவைகளை வழங்க தேவையான செயல்பாடுகள் எல்லாத்துக்குமான ரெகுலேஷன்ஸ் ஏற்றலாம். அண்ட் அதே மாதிரி டு ஃபிக்ஸ் சார்ஜஸ், டைரக்டர் ஜெனரலுக்கு வேற என்ன பவர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சார்ஜஸ், அதாவது நம்ம போஸ்டல் சேவைகளை பயன்படுத்துவதற்காக என்ன கட்டணம் நம்ம வசூலிக்கலாம், அண்ட் அதற்கான விதிமுறைகள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, இதற்கான எல்லா விதமான விதிமுறைகளையும் டைரக்டர் ஜெனரல் தாராளமாக அவர் இயற்றிக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கான விஷயம் நம்ம PO ஆக்ட் 2023ல கிளியரா பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அது மட்டுமல்லாம நம்ம போஸ்ட் ஆபீஸ்க்கு மட்டும்தான் தபால் தலைகளை வெளியிடக்கூடிய ஒரு பிரத்யேக சலுகை இருக்கிறது. அதாவது போஸ்ட் ஆபீஸ்க்கு மட்டும்தான் இட் ஹேவ் த எக்ஸ்க்ளூசிவ் பிரிவிலேஜ் ஆஃப் இஷ்யூவிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். தபால் தலைகளை வெளியிடுவதற்காக ஒரு நம் பிரத்யேக சலுகை போஸ்டல் ஆபீஸ்க்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சோ இந்த தபால் தலைகள் அது சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டேஷனரிஸ் எல்லாம் அதோடைய விநியோகம் மற்றும் விற்பனை செய்வதற்கான அந்த விதிமுறைகளை கூட யாரு பண்ணலாம், டிஜி போஸ்டல் சர்வீசஸ் பண்ணலாம். சோ ஒரு டைரக்டர் ஜெனரல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சேவை வழங்க தேவையான செயல்பாடுகளுக்காக அவர் ரெகுலேஷன்ஸ் பண்ணிக்கலாம். சார்ஜஸ் நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நம்மளுடைய விதிமுறைகளுக்காக பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஸ்டேஷனரிஸ், இதையெல்லாம் விநியோகம் செய்வதற்கும் அதை விற்பனை செய்யறதுக்கும் தேவையான விதிமுறைகளையும் யார் பண்ணலாம், டைரக்டர் ஜெனரல். சோ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் மேஜரா ஆபரேஷன் சம்பந்தப்பட்டதா இல்லையா, அதனால முக்கியமா டைரக்டர் ஜெனரலுக்கு என்னென்னலாம் பவர்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுல முதல் விஷயம் வந்து இதுதான் நமக்கு பிரத்யேகமாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தனிநபரும் அல்லது நிறுவனமும் போஸ்டல் நம்மளுடைய சேவைகளை பயன்படுத்தினால் அதற்கு வேணுங்கிற அதற்கான கட்டணங்களை செலுத்த வேண்டியது கட்டாயமாக அவர்களுடைய கடமை. ஒருவேளை யார் ஒரு தனிநபரும் அந்த ஒருவேளை ஏதாவது ஒரு தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ இந்த சார்ஜஸ், இந்த கட்டணத்தை அவர்கள் வந்து கட்ட வேண்டியதுக்கு மறுப்பு தெரிவித்தாலோ அல்லது புறக்கணித்தாலோ அவர்களுக்கு வந்து அந்த கட்டணம் எப்படி வசூலிக்கப்படும் அப்படின்னா, நில வருவாய் சட்டம், அதாவது லேண்ட் ரெவென்யூ ஆக்ட்ல
அந்த லேண்ட் ரெவென்யூ, அதாவது ஒரு நில வருவாய் சட்டத்தின் கீழே அதனுடைய நிலுவைத் தொகை அரியர் அமௌண்ட் அப்படிங்கறத எப்படி வசூல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த அவர் வந்து நம்ம கிட்ட பே பண்ணாத அந்த சார்ஜஸ் வந்து அந்த மாதிரி லேண்ட் ரெவென்யூ ஆக்டினுடைய ஒரு அரியர் தொகை, ஒரு நிலுவைத் தொகையாக அதை கருதி அந்த முறையில வந்து அவர்கிட்ட இருந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு சார்ஜஸ் பே பண்ணாத ஒரு அதற்கான நம்மளோட சேவையை பயன்படுத்தி அதற்கான கட்டணத்தை செலுத்தாத ஒரு நபர்களுடைய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது எப்படி அதை ட்ரீட் பண்ணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேண்ட் ரெவென்யூ ஆக்ட் படி அதனுடைய அரியர் தொகையாக இதை வந்து கணக்குல டியூவாக கருதி அதை எப்படி ரெக்கவரி பண்ணுமோ அந்த மாதிரி வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்றது இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023. ஓகேங்களா? அடுத்த நம்ம முக்கியமான விஷயம் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரேஞ்ச்மெண்ட் வித் அதர் கண்ட்ரிஸ். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு இடையே நம்மளுடைய பரஸ்பர ஒப்பந்தம் அது மாதிரி. சோ இதுல என்ன சொல்வாங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளோட மத்திய அரசாங்கம் விதிகளை வந்து உருவாக்கலாம். எந்த மாதிரி விதிகளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு இடையே அஞ்சல் சேவைகளை வந்து நம்ம வைத்துக் கொள்வதற்கான இந்த மாதிரி வந்து செட் ஆஃப் ரூல்ஸை வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தாராளமாக ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பியூஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கோ நமக்கும் அவங்களுக்குமான இந்த மெயில் சம்பந்தப்பட்டதோ எந்த விதமான சர்வீஸ் சம்பந்தப்பட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு மத்திய அரசாங்கம் அதற்கென்று வேணுங்கக்கூடிய ரூல்ஸ், அதாவது விதிகளை தாராளமாக அவர்கள் அதை வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக செய்து கொள்ளலாம் அப்படின்றதுக்கான பவர்ஸ் வந்து கொடுத்திருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து அதர் கண்ட்ரிஸோட என்ன அப்படின்றது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அபிஷியல் மார்க் டு பி த எவிடன்ஸ் ஆஃப் சர்டன் ஃபேக்ட்ஸ் டினோட்டட். அதாவது ஒரு சில எவிடன்ஸ், அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதன்மையாக ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சில எவிடன்ஸ், அந்த மாதிரி அஞ்சல் பொருட்கள் வந்து ஒரு எவிடன்ஸா இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரியான அஞ்சல் பொருட்கள் மேல ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு குறியீடை குறிப்பிடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்டிஷன்ஸ், அதாவது நிபந்தனைகளை பரிந்துரைக்கலாம்ன்றாங்க. அதாவது நம்மளுடைய அஞ்சல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் வந்து ஒரு கேஸ்ல ஒரு ஒரு முகாந்திரமான ஒரு என்ன சொல்றது ஒரு எவிடன்ஸா இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த பொருட்கள் மேல நம்மளோட அபிஷியல் மார்க், நம்மளுடைய அதிகாரப்பூர்வமான குறியீடுகளை செய்வதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கம் அதற்கென்று தாராளமாக நிபந்தனைகளை, கண்டிஷன்ஸை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஏதாவது ஒரு எவிடன்ஸ் மாதிரி கிரியேட் பண்றதுக்கு ஒரு தபால் ஆர்டிக்கல் இருக்கு அப்படின்னா அது மேல நம்ம அபிஷியல் மார்க் எழுதுறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பவர் டு இன்டர்செப்ட், ஓபன் ஆர் டீடைன் எனி ஐட்டம் ஆர் டெலிவரி ஐட்டம் டு கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி. அதாவது ஏதோ ஒரு கேஸ் சம்பந்தப்பட்டு, ஓகேங்களா, ஒரு அதாவது ஒரு தபாலை அத பட்டுவாடா ஆகுவதற்கு முன் நமக்கு வழியில இருக்கும் பொழுது அதை வந்து இடைமறிக்கவோ, இன்டர்செப்ட் பண்ணவோ, அதை திறக்கவோ, ஓபன் பண்றதுக்கோ, இல்ல டீடைன் பண்றதுக்கோ, அதை தடுக்கவோ, அதுக்கு வந்து எந்த ஒரு ஆபீசருக்கு வேணா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்குன்றது, ஆனா வந்து அதை அப்படியே பண்ணிட முடியாது. ஒரு அறிவிப்பின் பேர்ல எந்த ஒரு ஆபீசரையும் ஒரு தபால் வந்து நமக்கு வழியில இருக்கும் பொழுதே அதை இடைமறிக்கவோ அல்லது தடுக்கவோ அல்லது திறக்கவோ நம்ம தாராளமா என்ன பண்ணலாம், இந்த ஆக்டினுடைய ப்ரொவிஷன்ஸ் படி எந்த ஒரு ஆபீசருக்கும் அதற்கான பவர்ஸ், அதிகாரம் என்பதை கொடுக்கலாம். அண்ட் அப்படி அந்த மாதிரி இதுல கான்ட்ரவென்ஷனா நம்மளுடைய இந்த சட்டத்திற்கு புறம்பான ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரி தபால்களை நடைமுறையில உள்ளக்கூடிய சட்டத்திற்கு ஏற்ப அதை வந்து எப்படி கையாளணுமோ அந்த மாதிரி கையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதையும் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, நம்மளோட மத்திய அரசாங்கம் எந்த ஒரு ஆபீசருக்கும் இந்த மாதிரி தபால்கள், முக்கியமான விஷயங்களை இடைமறிக்கிறதுக்கான பவர்ஸ், அதிகாரத்தை கொடுக்கலாம். அது எதுக்காக கொடுப்பாங்க? ஒரு பாதுகாப்பு கருதி இருக்கலாம். அது எதுக்காக பண்ணக்கூடியது இருக்குன்னா, ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக இருக்கலாம், இல்ல ஒரு பொது ஒழுங்குக்காகவோ, இல்ல ஒரு அவசர நிலை எதுக்காகவாவது வேண்டி ஒரு தபாலை நிறுத்தணும், இடைமறிக்கணும்னா தாராளமாக அதுக்கான ஒரு பவர்ஸ், அதிகாரத்தை எந்த ஒரு ஆபீசருக்கு வேணாலும் மத்திய அரசாங்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த அடுத்த ஒரு ஃப்ரேஸினுடைய ஒரு முக்கியமான சாராம்சம். அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை எப்படி கையாளணுமோ அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி தபால்களை அந்த மாதிரி கையாண்டு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஃப்ரம் லயபிலிட்டி. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுப்புல இருந்து விலக்கு.
எந்த மாதிரி பொறுப்பிழந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சல் சேவை தொடர்பான, அதாவது நம்ம போஸ்டல் சம்பந்தப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட பொறுப்பை தவிர வேற எந்த ஒரு பொறுப்பையும் போஸ்ட் ஆபீஸ் ஏற்காது அப்படின்னு சொல்றதுதான் இது. சோ அதாவது நம்ம அஞ்சல் சேவை, நம்ம சர்வீஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொறுப்பை தவிர வேற எந்த ஒரு பொறுப்பையும் நம்மளுடைய போஸ்ட் ஆபீஸ் என்பதை ஏற்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொறுப்பிலிருந்து விலக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த எக்ஸெப்ஷன் ஃப்ரம் லயபிலிட்டி அப்படின்றது. அதே போல எந்த ஒரு ஆபீசருமே, நான் சொல்றது எந்த ஒரு ஆபீசருமே, அதாவது மோசடி இல்லைன்னா வேணும்னே டிபார்ட்மெண்ட்டுக்கு இழப்பை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்ட அவர்களை தவிர சேவை தொடர்பான எந்த ஒரு பொறுப்பையும் எந்த ஒரு ஆபீசர், எந்த ஒரு அதிகாரியும் ஏற்க மாட்டார். சோ முதல்ல போஸ்ட் ஆபீஸ்னாலே என்ன சொல்றாங்க, எந்த நம்ம சேவை தொடர்பான இது தவிர வேற எந்த பொறுப்பையும் ஏற்காது. அதே மாதிரி எந்த ஒரு ஆபீசரும் என்னது இந்த சேவை தொடர்பான எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்க மாட்டா. எக்ஸப்ட் என்ன அப்படின்னா, வேணும் ஏதாவது மோசடி செய்தாலோ இல்ல வேணும்னே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது லாஸ் ஏற்படுத்தினாலோ, அதை தவிர வேற எந்த சேவை தொடர்பான எந்த ஒரு பொறுப்பையும் எந்த ஒரு ஆபீசர், எந்த ஒரு அதிகாரியும் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் இது. சோ ஜெனரலி இந்த ரெண்டும் போஸ்ட் ஆபீஸ் என்னென்ன இதுக்கு விலக்கு, எந்த நம்ம அபிஷியல்ஸ் எதுக்கு விலக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒரு கிளாஸ். அடுத்தது நீங்க பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ். அதாவது அதிகாரத்தை நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பாஸ் பண்றது, பவர்ஸ் கொடுக்குறாங்க. நான் முன்பு சொன்னது போலவே இந்த பிஓ நம்மளோட ஆக்ட்ல முழுவதுமாக டைரக்டர் ஜெனரலுக்கு என்னென்ன பவர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தேன். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மத்திய அரசாங்கம் அறிவிப்பின் பேர்ல ஓகேங்களா எந்த ஒரு அதிகாரத்தையும் ஓகேங்களா டைரக்டர் ஜெனரலுக்கு எதை வேணா கொடுக்கலாம். லைக் அவர் எந்த பவர்ஸ் வேணா இந்த சட்டத்தின் படி எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு வேண்டாலும் அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஆனா எக்ஸப்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதர் தேன் த பவர் டு மேக் ரூல்ஸ். விதிகளை, அதாவது இந்த போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட் கீழே ரூல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த விதிகளை உருவாக்குவதை தவிர வேற எந்த ஒரு அதிகாரத்தையும் டைரக்டர் ஜெனரலுக்கு மத்திய அரசாங்கம் அறிவிப்பின் பேர்ல தாராளமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் இது டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ். அதர் தேன் ரூல் மேக்கிங் பவர்ஸ், டைரக்டர் ஜெனரலுக்கு ரூல் மேக்கிங் பவர்ஸை தவிர மத்த ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பவர்ஸும் மத்திய அரசாங்கம் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நீங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பவர் டு மேக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா, இதுல என்னன்னா ஒரு மத்திய அரசாங்கம் ஓகேங்களா, மத்திய அரசாங்கம் அறிவிப்பின் பேர்ல இந்த போஸ்ட் ஆபீஸ் சட்டத்தின் நோக்கத்தை, அதாவது இந்த பர்பஸ் இருக்கு இல்லைங்களா, எதுக்காக இந்த போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட் அப்படின்ற அந்த இது கொண்டு வந்தாங்க, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான விதிகளை தாராளமாக சென்ட்ரல் மத்திய அரசாங்கம் அவங்க தாராளமாக எந்த ஒரு ரூல் விதியை வேணாலும் ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. சோ அதாவது இந்த போஸ்ட் ஆபீஸ் சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ணலாம், எந்த ஒரு விதியை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. அதே போல ஒரு டைரக்டர், நம்மளோட டிஜி போஸ்ட் இருக்காலே நம்மளோட டைரக்டர் ஜெனரல் மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதலோடு அந்த சட்டத்தின் விதிகளை நிறைவேற்றுவதற்கான விதிமுறைகளை கொண்டு வரலான்றாங்க. சோ ரொம்ப சிம்பிள், கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த ஆக்டுக்கு வேணுங்கிற ரூல்ஸ் உங்களுக்கு விதிகளை ஏற்படுத்துது. டிஜி போஸ்ட் என்ன பண்றாரு, அந்த விதிகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு விரிவான விதிமுறைகள் ரெகுலேஷன்ஸ் உருவாக்குறதுக்கு அனுமதி பவர்ஸ் கொடுக்குறாங்க. சோ யாருக்கு என்ன பவர் அப்படின்றது இதுல டீடைலா சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமானது. அடுத்தது உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, லேயிங் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் பார்லிமெண்ட். சோ இப்ப நம்ம போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட் அப்படின்றது சொல்றோம், இதுல நிறைய மாற்றங்கள் வருது அப்படின்லாம் நிறைய சொல்றோம். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான விஷயம் சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு ரூலும் ஓகேங்களா, எந்த ஒரு விதியும் அல்லது எந்த ஒரு ரெகுலேஷன்ஸ் ஒழுங்குமுறையும் எதுனாலும் நாடாளுமன்றத்தோட ஒவ்வொரு அவை முன்பும் அமர்வுல இருக்கும் பொழுது ஒரு முறையோ ஒரு அமர்வுலையோ இல்ல ரெண்டுக்கும் மேற்பட்ட அமர்வுலையோ மொத்தமா 30 நாட்களுக்கு இந்த சேஞ்சஸ் வைக்கணும் அப்படின்றாங்க. அதாவது இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது இந்த பாராளுமன்றத்தோட 2 அவைகளும் ஏற்றுக்கொண்ட பின்னர் தான் அது நடைமுறைக்கு வரும். ரொம்ப சிம்பிள் இதான். ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்றோம், இந்த ஆக்ட்ல ஏதாவது ரெகுலேஷன்ஸ் பண்றோம் இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா அதை நான் சொன்ன மாதிரி ஒரு செஷன்லயோ, அதாவது ஒரு அமர்வுலயோ 2க்கும் மேற்பட்ட அமர்வுலயோ 30 நாட்கள் பீரியட்ல இத 2 ஹவுஸ் முன்னாடியும் நம்மளுடைய நாடாளுமன்றத்து 2 அவை முன்னாடி
இத வந்து பொருத்தி அவர்களோட அனுமதி அவர்களோட அனுமதிக்கு அப்புறம் தான் இதை கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவார், இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். ஆனாலும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா சொன்னா கூட அத்தகைய மாற்றம் அப்படின்றது இப்ப நீங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அது முன்னாடி ஏற்றப்பட்ட அந்த விதி அல்லது ஒழுங்குமுறைக்கு எந்த விதமான பாதகமாகவும் அது அமையாத மாதிரி பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன் 14. இந்த பியூ ஆக்டோடைய செக்ஷன் 14 வந்து இதான் சொல்லும். எந்த ஒரு சிம்பிளி உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு ரூல், எந்த ஒரு விதி, எந்த ஒரு ரெகுலேஷன், எந்த ஒரு விதிமுறையா இருந்தாலும் 2 ஹவுஸ், ஓகேங்களா, 2 அவை முன்னாடி அவர்களோட ஒப்புதலோட தான் வந்து இது கண்டிப்பா பண்ணணும். அப்படி பண்ணும் பட்சத்துல ஏற்கனவே நமக்கு நடைமுறை இருக்கக்கூடிய இதுக்கு பாதகம் வராத வண்ணம் தான் அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்றதுதான் செக்ஷன் 14 ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023. அடுத்தது உங்களுக்கு வந்து ஃபைனலான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் டு ரிமூவ் டிஃபிகல்டிஸ். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் நம்மளுடைய இந்த சட்டத்துல அதனுடைய விதிகளை செயல்படுத்தும் போது ஏதாவது நமக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு, ஏதாவது சிரமம் ஏற்படும் பட்சத்துல மத்திய அரசாங்கம் ஒரு அதிகாரப்பூர்வமாக உத்தரவத்தோடு இந்த சிரமத்தை நீக்க வந்து அதற்கான விதிகளை இயற்றலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, செக்ஷன் 15 என்ன சொல்லுது, ஏதாவது இந்த ஆக்ட வந்து அமல்படுத்தும் போது சிரமம் இருந்தால் அந்த சிரமத்தை நீக்கிறதுக்கான விதிகளை என்ன பண்ணலாம், தாராளமாக மத்திய அரசாங்கம் வந்து இயற்றிக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி இந்த சிரமத்தை நீக்குவதற்காக ஏதாவது ரூல்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து 2 வருஷம் இந்த ஆக்ட் எப்போ நம்ம கமெண்ட்ஸ் ஆச்சோ, இப்ப நீங்க சொன்னீங்களே 18 ஜூன் 2024, அதுல இருந்து 2 வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் 2 வருஷத்துக்குள்ளதான் அதற்கான சிரமங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பண்ணணுமே தவிர 2 வருஷங்கள் கடந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டரும் பிறப்பிக்க கூடாது அப்படின்றத இதனுடைய இன்னொரு விஷயம். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம்ல இந்த பிரிவு கீழே எந்த ஒரு உத்தரவும், எந்த ஒரு உத்தரவு வந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அது நாடாளுமன்றத்தோட ஒவ்வொரு அவையின் முன் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது நீங்க பிஓ ஆக்ட்ல இப்ப நீங்க இவ்வளவு செக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே ரொம்ப ஜென்ரலா இருக்கும். ஜென்ரலா இந்த ஆக்ட் வந்து எப்படி இருக்கும், யார் யாருக்கு என்னென்ன பவர்ஸ் கொடுக்குறோம், இதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தா என்ன பண்ணலாம், என்னென்னலாம், இது பேசிக்கான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் இதுல இருக்கும். வெரி சிம்பிள். ஆனா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற இந்த பிஓ ரெகுலேஷன் மட்டும்தான் இன்டெப்தான உங்களுக்கு விளக்க உரை, விதிமுறைகள், ஒழுங்குமுறைகள் 1 by 1 நம்ம டீடைல்டா டெப்தா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, சோ இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம இப்ப பார்த்த இந்த சிலபஸ் நம்மளுடைய ஒரு ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப், நம்மளோட டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, அண்ட் ஆல்சோ பிஓ நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட்னா என்ன, ரெகுலேஷன்ஸ்னா என்ன, அண்ட் முக்கியமா இந்த பிஓ ஆக்ட்ல ஒவ்வொரு செக்ஷன்ல எந்த மாதிரியான ஜென்ரலான உங்களுக்கு விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து எடுத்து வச்சிருக்காங்க எப்படின்றத இந்த முதல் வகுப்புல நம்ம பார்த்திருக்கோம். இதற்கு அடுத்தடுத்த வகுப்புல நம்ம ஒவ்வொரு பிஓ ரெகுலேஷன்ஸா ஆஸ் பர் சிலபஸ் நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஸோ இந்த செஷனை நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல், இவ்வளவு தூரம் பேஷண்டா கவனிச்சதுக்கு. அடுத்த நம்மளோட கிளாஸஸ்ல நம்ம பிஓ ரெகுலேஷன்ஸ் 1 by 1 நம்ம தரவா ஒன்னொன்னா நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி நம்ம பார்க்க போறோம். சோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிபடி. நீங்க எல்லாம் இந்த கிளாஸ்ல என்ன கவனிச்சீங்களோ அதை தயவு செஞ்சு உங்களுடைய கமெண்ட்ஸை வாட்ஸ்அப் குரூப்ல பதிவு பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல பதிவு பண்ணுங்க. இட் வில் பி என்கரேஜிங் டு த டியூட்டர்ஸ் as well as myself also. அதனால கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் விரைவில் சந்திப்போம் நம்ம.